ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நம்மளோட எலும்பை ரொம்ப உறுதியாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உணவு தான் இது. காலையில் நீங்கள் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா, அதாவது சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா 60 வயசானாலும் உங்கள் எலும்பு அப்படி ஒரு இரும்பு மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா, ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு 1 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். கேழ்வரகு மாவில் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சத்து இருக்குது. எலும்பை ஸ்ட்ராங்காக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சத்து இருக்குது. அந்த மாவில் ஒரே ஒரு பூண்டு பல் எடுத்து நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ராகி அடையில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரையும் இதில் நான் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளோட அடைக்கு தேவையான அளவுக்கு கலந்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இந்த மாதிரி இருக்கணும், எடுத்து தட்டுறதுக்கான ஒரு அளவில் இருக்கணும். தோசைக்கல்ல அடுப்பில் நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து நல்லா கை வச்சு தட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா அமுத்தி கொடுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன நல்லெண்ணெய் பிடிக்குமா, தேங்காய் எண்ணெய் பிடிக்குமா, உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி லைட்டாக அப்படியே போட்டுட்டேன். இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சுன்னா ரெண்டு சைடு திருப்பி போட்டு அடுப்பை கம்மி பண்ணி வச்சு வேக வைக்கணும். ஏன்னா அதில் மாவும் வேகணும், கீரையும் வேகணும். அதுக்கு பொறுமையாக தான் வேக வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து அடை ரெடியாகும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் வேக வச்சு பிளேட்டில் எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. காலையில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க. 60 வயசானாலும் அவங்களோட எலும்பு இரும்பு மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.